அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே போர்டில் போட்டிருக்க இல்லைங்களா, இந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்டு போகிற ஒரு பொண்ணு. இந்த பொண்ணோட அம்மா, அதாவது இந்த ஜாதகரோட அம்மா என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் பொண்ணை வந்து +1 என்ன குரூப் சேர்க்குறது, இப்போ 9th to 10th போகிறாங்க, +1 என்ன குரூப் சேர்க்குறது, அவங்களோட மேற்படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. சரி, நம்ம அதுக்கு வந்து பதில் சொல்லுவோம். எப்பயுமே வந்து ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்த உடனே இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். இந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். அந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 4, 7, 10க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 6, 8, 12 அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். அதாவது திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோண ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, கேந்திர ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 அதிபதிகள் எங்கே உட்காந்துருக்குறாங்க, அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்களோட நிலை என்னன்றதை பார்த்துட்டு, சந்திரனை பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒளியாக தான் புரிஞ்சுக்கணும். மொத்தத்தில் ஜோதிடத்தையே பார்த்திங்கனாக்கா ஒளியாக தான் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், பலன் எடுக்கிறதும் ஈஸியாக இருக்கும். அப்படி இருக்கிற பார்த்திங்கனாக்கா இங்கே ஒளி பொருந்திய சந்திரனா, தேய்பிறை சந்திரனா, தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் ஒளி இருக்குதா இல்லையான்றது பார்க்கணும், வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் ஒளி இருக்குதா இல்லையான்றது பார்க்கணும், இல்லை பௌர்ணமி சந்திரனா. ஸோ இதெல்லாம் சந்திரனை வச்சு இதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் இதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த யோகங்கள், தோஷங்கள், இன்னும் பார்த்திங்கன்னா அடிப்படையான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது, இந்த தத்துவங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பலன் சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகப்படுத்திக்கணும். டக்குன்னு பார்த்த உடனே லக்னம் என்ன, லக்னாதிபதி என்ன, 5, 9 உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 4, 7, 10 இவங்க எப்படி இருக்கிறாங்க, அடுத்தது 6, 8, 12 அதிபதிகள் இவங்க எப்படி இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு லக்னம், லக்னாதிபதியை பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு டக்குன்னு அடுத்தடுத்து நீங்கள் வந்து போயிடலாம் ஈஸியாக. மெயினாக நான் இதை வந்து யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான். அதனால் இதை வந்து இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க இதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனாக்கா பலன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, எப்பயுமே வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்தவொன்னே லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு. அப்போ இங்கே லக்னத்தை பார்த்தீங்கன்னாக்கா என்ன லக்னம், தனுசு லக்னம். ராசி வந்து சந்திரன் எங்கே நிற்கிறாரோ அதானே உங்களுக்கு ராசி. அப்போ ராசி வந்து சிம்ம ராசி, அங்கே சிம்மத்தில் தான் சந்திரன் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசி. அப்போ லக்னம் வந்து தனுசு. அப்போ தனுசும் சிம்மமும் பார்த்தீங்கன்னாக்கா ராசியும் லக்னமும் ஒரே டீமில் வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6, 8 சஷ்டாஷ்டகம்லாம் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நல்ல விதமாக தான் லக்னமும் ராசியும் இருக்குது. சரி, நல்ல விதமான என்னதுங்க, சஷ்டாஷ்டகம் இல்லை, அதுக்காக சொல்ல வரேன் நான். ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே லக்னம் தனுசு லக்னம், லக்ன புள்ளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14 டிகிரியில் லக்ன புள்ளி இருக்குது. அப்போ அந்த லக்னத்தில் இயற்கை சுபருங்க பார்க்குறாங்களா, இல்லை பாபருங்க யாராவது பார்க்குறாங்களா, இல்லை இயற்கை சுபர் அங்கே உட்காந்துருக்கிறாரா, இல்லை பாபரை உட்காந்துருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இங்கே பாருங்கள் 3 கிரகங்கள் வந்து பாபரங்கள் தான் உட்காந்துருக்குறாங்க. அப்போ யார் செவ்வாய் வந்து 20 டிகிரியில் உட்காந்துருக்காரு, சூரியன் வந்து 11 டிகிரியில் உட்காந்துருக்காரு, ராகு வந்து 8 டிகிரியில் உட்காந்துருக்காரு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 பேருமே பாபகிரகங்கள் தான் உட்காந்துருக்குறாங்க. அப்போ லக்னம் வந்து பாவத்துவம். அப்போ லக்னத்தை வந்து இயற்கை சுபர் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், குருவும் பார்க்கல, சந்திரனும் பார்க்கல, யாரும் பார்க்கல, சனியும் பார்க்கல, சுக்கிரனும் பார்க்கல, புதன், மொத்தத்தில் எந்த கிரகமும் பார்க்கல, சுபகிரகமும் பார்க்கல, பாவகிரகமும் பார்க்கல. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே லக்னம் வந்து பாபத்துவம். அப்போ லக்னம் வந்து பாபத்துவமாக இருந்தாலும் அந்த வீடு இயற்கை சுபரோட வீடு. இந்த வீடு இயற்கை சுபரோட வீடு. யார், குருவோட வீடு. அப்போ அந்த குரு என்ன ஆயிட்டாரு, அப்போ அந்த குரு யார், இந்த லக்னத்துக்கு அதிபதி. அப்போ லக்னாதிபதி, அந்த லக்னாதிபதி எங்கே உட்காந்துருக்காரு, அவர் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ 4ஆம் வீடுன்றது என்னது, அவருடைய இன்னொரு வீடு, இந்த லக்னாதிபதியோட இன்னொரு வீடு. அவர் வந்து
மீனத்தில் உட்காந்துருக்காரு, அவர் ஆட்சியாக இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா 1 டிகிரியில் இருக்கிறாரு. இது புரிஞ்சுங்க. அப்போ லக்னம் என்ன கண்டிஷன், லக்னாதிபதி என்ன மாதிரி இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது 5, 9க்கு உடையவங்கள பார்ப்போம். அப்போ 5, 9க்கு உடையவங்க, 5க்கு உடைய செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா அவர் லக்னத்திலே இருக்கிறாரு. செவ்வாய் வந்து லக்னத்திலே இருக்கிறாரு. அப்போ 5க்கு உடைய செவ்வாய் வந்து லக்னத்தில் இருக்கிறாரு. அடுத்தது 9க்கு உடைய சூரியன், அவரும் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்திலே உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ 5, 9க்கு உடையவங்க என்ன கண்டிஷனில் உட்காந்துருக்குறாங்க, எங்கே உட்காந்துருக்காங்கன்றதை பார்த்தாச்சு. ஓகே. அடுத்தது 4, 7, 10க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ 4க்கு உடைய குரு பகவான் அங்கேயே உட்காந்துருக்காரு. 4க்கு உடைய குரு பகவான் அவர் வந்து 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அடுத்தது 7க்கு உடைய புதன், அவர் பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் வீட்டில் மறையிறாரு. அவர் 26 டிகிரியில் இருக்கிறாரு. குரு பார்த்தீங்கன்னாக்கா 1 டிகிரியில் இருக்கிறாரு. கேது வந்து 8 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ அந்த 7க்கு உடைய புதன் வந்து இங்கே 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அந்த 7ஆம் வீட்டில் கேது பகவான் உட்காந்துருக்கார். அவர் எத்தனை டிகிரி, 8 டிகிரியில் உட்காந்துருக்கார். சரி, அடுத்தது 10க்கு உடைய புதன், அப்போ வந்து 7, 10க்கு உடைய புதன் வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ 7க்கு உடையவரும் அவர் தான், 10க்கு உடையவரும் அவர் தான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உட்காந்துருக்காரு. சரி, ஓகே. அடுத்தது 6, 8, 12 அதிபதிகள் எங்கே இருக்கிறாங்க, அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, இதை பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி அவரோட இன்னொரு வீடான துலாம், 6ஆம் வீடு ரிஷபம், இன்னொரு வீடு துலாம், அந்த வீட்டில் அவர் சுக்கிரன் உட்காந்துருக்காரு. அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் வந்து அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு. ஆட்சின்னு என்னது, அங்கேயே இருக்கிறாரு, அவர் வீட்டில் அவரே இருக்கிறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் வந்து 24 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ சனி பகவான் இங்கே 7க்கு உடைய புதன் இன்னொரு வீடான கன்னியில் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் 22 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது 6க்கு உடைய சுக்கிரன் வந்து அவரோட இன்னொரு வீடான துலாத்தில் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு, 24 டிகிரியில் இருக்கிறாரு. அடுத்தது 8க்கு உடைய சந்திரன், அவங்க பார்த்தீங்கன்னாக்கா 9ல் உட்காந்துருக்குறாங்க. 9ல் உட்காந்துருக்குறாங்க. அடுத்தது 12க்கு உடைய செவ்வாய் அவர் லக்னத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ 6, 8, 12 அதிபதிகள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா புரிஞ்சுங்க. ஓகே. அடுத்தது போதும், இந்த பேசிக்கான விஷயங்கள் போதும். இப்போ இதை வச்சு நம்ம அப்படியே பலன் எடுக்கிறதுக்கு போயிடலாம். அப்படி இருக்கிறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து 1 டிகிரியில் 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. 7ஆம் வீட்டில் கேது பகவான் 8 டிகிரியில் உட்காந்துருக்காரு. 9ஆம் வீட்டில் சந்திரன் வந்து 26 டிகிரியில் உட்காந்துருக்காரு. சனி வந்து 10ஆம் வீட்டில் 22 டிகிரியில் உட்காந்துருக்காரு. சுக்கிரன் வந்து 11ஆம் வீட்டில் 24 டிகிரியில் உட்காந்துருக்காரு. புதன் வந்து 12ஆம் வீட்டில் 26 டிகிரியில் உட்காந்துருக்காரு. இதை புரிஞ்சுங்க. ஓகே. அடுத்தது ஒரு சில விஷயத்த சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க படிப்பு என்ன மாதிரி படிப்பாங்க, என்ன குரூப் சேர்க்கணுன்றதுக்கு நம்ம லாஸ்ட்டாக வந்துடுவோம். ஸோ ஒரு சில விஷயத்தை மட்டும் நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லக்னத்தை பார்த்துருவோம். அப்போ லக்னத்தில் 14 டிகிரியில் லக்ன புள்ளி, செவ்வாய் வந்து 20 டிகிரி, சூரியன் வந்து 11 டிகிரி, ராகு வந்து 8 டிகிரி. அப்போ ராகுக்கும் செவ்வாய்க்கும் எத்தனை டிகிரி வித்தியாசம் இருக்குது, செவ்வாய்க்கும் ராகுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 18 டிகிரி வித்தியாசம் இருக்குது. 12 டிகிரி வித்தியாசம் இருக்குது. 20, 8. அப்போ 20ல் 8 போச்சுனாக்கா 12. அப்போ 12 டிகிரி பார்த்தீங்கன்னாக்கா ராகுக்கும் செவ்வாய்க்கும் வித்தியாசம் இருக்குது. அதை புரிஞ்சுங்க. 12 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்போ சூரியனுக்கும் ராகுக்கும் என்ன மாதிரி வித்தியாசம் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3 டிகிரி தான் வித்தியாசம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் 11 டிகிரி, ராகு வந்து 8 டிகிரி. அப்போ 3 டிகிரி தான் வித்தியாசம் இருக்குது. அப்போ அங்கே சூரியன் வந்து ராகுவால் பாதிக்கப்படுறாரு. எப்பயுமே வந்து சூரியன், ராகு, செவ்வாய் இவங்க 3 பேரும் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னாவே டக்குன்னு வந்து பார்த்த உடனே அப்பா இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வரும். அது ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். அப்போ நுணுக்கமாக பார்த்தோம்னா அவங்க என்ன கண்டிஷனில் அவர் இருப்பார், அவங்க அப்பா இருக்காரா இல்லையா, இல்லை அவர் வந்து வேறு மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குதா அவருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து நம்ம
பார்த்துக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சூரியன், ராகு, செவ்வாய் 3 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால டிகிரி வைஸ் பார்க்குறப்ப செவ்வாய் வந்து பெரிய அளவில் அங்கே பாதிக்கப்படலை. இருந்தாலும் இதில் நம்ம என்னென்னலாம் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இதில் அஸ்தங்கத்தையும் புரிஞ்சிக்கணும், கிரகணத்தையும் புரிஞ்சிக்கணும். அஸ்தங்கத்தையும் புரிஞ்சுக்கணும், கிரகணத்தையும் புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ராகு வந்து சூரியனை வந்து அஸ்தங்கப்படுத்துறாரு, கிரகணப்படுத்துறாரு. அப்போ வந்து சூரியனையே வந்து ராகு வந்து கிரகணப்படுத்துறாரு. சூரியன் தான் மாபெரும் ஒளி, அவரே வந்து ராகுவால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருள் தன்மையாக ஆயிடுது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சூரியன் வந்து என்ன ஆயிட்டாரு, ஏன்னா சூரியன்றது அப்பா இல்லைங்களா, என்ன ஆயிட்டாரு. அப்போ 3 டிகிரியில் வந்து ராகு வந்து கிரகணப்படுத்துறாரு சூரியனை. அப்போ செவ்வாய் இங்கே என்ன ஆயிட்டாரு, செவ்வாய்க்கும் ராகுக்கும் 12 டிகிரி வித்தியாசம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தங்கன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஏன்னா சூரியனே என்ன அஸ்தங்கப்படுத்துறது யார், சூரியன் தான் அஸ்தங்கப்படுத்தணும். ஆனால் இங்கே சூரியனே பாதிக்கப்படுறன்றப்ப அங்கே அஸ்தங்கம் அங்கே பெரிய அளவில் வேலை செய்யாது. அப்போ சூரியனே பாதிக்கப்படுறாரு. அப்போ செவ்வாய்க்கு வந்து பெரிய அளவில் அங்கே பாதிப்பு இல்லை. ஏன்னா டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 12 டிகிரி விலகி இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல அப்பா இருக்காரா இல்லையா, இல்லை அப்பாவாக இந்த இடத்துல பலன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பா இருக்காரா இல்லையா, இல்லை. ஏன்னா இப்போ நடப்பு தசா புக்தி பார்த்தீங்கன்னாக்கா சந்திர தசை, சுக்கிர புக்தி, அடுத்தது சந்திர தசை, சூரிய புக்தி, அதோட முடிஞ்சிச்சு. அந்த தசை முடியுது. அதுக்கு முன்னாடி சூரிய தசை. அப்போ சூரிய தசை தாண்டி வந்திருக்கிறாங்க இந்த ஜாதகர், சூரிய தசையை தாண்டி வந்திருக்கிறாங்க. அப்போ சூரிய தசையை தாண்டி வந்திருக்கிறாங்க அப்படின்றப்ப அப்போ சூரியன் வந்து இங்கே பிரச்சனை வந்துச்சா அப்படின்னு பார்த்தா இங்கே சூரியனுக்கு பிரச்சனை வரல. ஆனால் அவர் வந்து பிரிஞ்சிருக்கிறாரு. அப்பா இல்லை, அப்பாவாக இல்லை, இல்லை அப்பா மகள் பிரிவு, இது 3ல் ஏதாவது ஒன்று இங்கே வரணும். அப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னாக்கா அப்பா மகள் பிரிவு அப்படின்னாக்கா அவர் ஒரு தூரத்தில் இருக்கிறாரு. ஆரம்பத்துலேருந்து ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னாக்கா தூரத்துலேயே இருக்கிறாரு. அப்போ பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிரிச்சிடும். சூரிய தசையிலேயே ஆட்டோமேட்டிக்காக பிரிச்சிடும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பிரிஞ்சிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தங்கமும் புரிஞ்சுக்கணும், கிரகணமும் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன இதில் இருக்குன்றதை பார்த்துங்க. ஓகே. அடுத்தது லக்னாதிபதி, இந்த வீட்டு அதிபதி. ஏன் வந்து இன்னொரு விஷயம், ஏன் உங்களுக்கு வந்து அப்பாவுக்கு பாதிப்பு வரல, அவரோட உயிருக்கு வந்து எந்த பாதிப்பு வரல, அவர் சேஃபாக வெளியே தூரத்தில் போயிட்டார். என்ன காரணம், அது இயற்கை சுபரோட வீடு. எப்பயுமே ராகு வந்து என்ன பண்ணுவாருங்க, ராகுவுக்கு பலன் எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும், ராகுவுக்கு பலன் எடுக்கணும்னா கேதுவையும் பார்க்கணும் இல்லைங்களா. சரி, அது இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகு எந்தெந்த மாதிரிலாம் அவரோட பலன் இருக்கும், ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை அதிபதி போலேயே வேலை செய்வார். எந்த கிரகம் கூட இருக்கிறாங்களோ அந்த கிரகத்து மாதிரியும் வேலை செய்வார். அடுத்தது எந்த கிரகம் பார்க்குறாங்களோ அந்த கிரகத்து மாதிரியும் வேலை செய்வார். அப்போ இங்கே வந்து ராகு வந்து எந்த கிரகமும் பார்க்கல, ராகுவை எந்த கிரகமும் பார்க்கல. அந்த வீட்டு அதிபதி குரு, அந்த குரு என்ன ஆகிட்டார், அவர் ஆட்சி ஆகிட்டார். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்பாவுக்கு பாதிப்பு இல்லை. ஏன்னா இயற்கை சுபர் இல்லைங்களா, அப்போ பாதிப்பு இல்லை. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக மாறிடுச்சு. அப்போ பாவத்துவமாக இருந்த லக்னம் வந்து சுபத்துவம் மாறிடுச்சு. பட் லக்னம் வந்து பாவத்துவம் தான், அது இயற்கை சுபரோட வீடுனால அங்கே சுபத்துவன்றது மாதிரி ஒரு 50% நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அப்புறம் இயற்கை சுபர் யாராவது அந்த வீட்டை வந்து லக்னத்தை வந்து பார்க்குறாங்க அப்படின்னாக்கா அது 100% சுபத்துவம் ஆயிடுச்சுன்றதை நம்ம வச்சுக்கணும். அப்போ இங்கே வந்து எந்த சுபகிரகமும் பார்க்கல, லக்னத்தை வந்து எந்த சுபகிரகமும் பார்க்கல. ஆனால் இயற்கை சுபரோட வீட்டில் இருக்கிறதுனால அங்கே 50% சுபத்துவம். அப்படி இருக்கிறப்ப அவங்க அப்பா வந்து சேஃப் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஓகே. அடுத்தது 4ஆம் வீட்டில் குரு அங்கே தனிச்சு இருக்கிறாரு, 1 டிகிரியில் வந்து இருக்கிறாரு. 4ஆம் வீட்டில் தனிச்சு இருக்கிறாரு, அவர் வீட்டில் அவரே இருக்கிறாரு, ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ குரு இந்த லக்னம்
லக்னாதிபதி அவரோட இன்னொரு வீடானா அங்கே போய் உட்காந்துருந்தா அது பேர் என்னதுங்க, கேந்திராதிபத்திய தோஷம். அப்போ இந்த கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னா அது எந்த வீட்டில் இருக்கிறாரு, 4ஆம் வீடு. அப்போ 4ஆம் வீட்டில் வந்து இருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன அர்த்தம்? இப்போ 4ஆம் வீடுன்றது என்னங்க, அந்த வீட்டு ஆதிபத்தியம், அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் வீடு, வாகனம், வண்டி, மேற்படிப்பு, மொத்தத்தில் சுகஸ்தானம். இன்னும் நிறையா இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னாக்க சொத்து சம்மந்தப்பட்டது இருக்குது, நிறைய இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பொண்ணுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் சொல்லிடுவோம். உயர் படிப்பு. அப்போ உயர் படிப்புக்கு இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும்? இங்கே கேந்திராதிபத்திய தோஷன்றனால இவங்க படிப்பு வருமா வராதா ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னாவே உங்களுக்கு பிரச்சனை. அப்போ படிப்பு வருமா வராதா? அப்போ கேந்திராதிபத்திய தோஷம் வந்து எப்போ நிவர்த்தி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனைக்கும் இந்த குரு வந்து 1 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ 1 டிகிரியில் இருக்கிறாருன்னா எந்த நட்சத்திரத்தில் இருக்காருங்க? பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காரு. குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறப்ப குரு சாரம் வாங்கியிருக்காரு. குரு சாரத்தில் இருக்கு, சுயசாரத்தில் இருக்கிறாரு. அப்போ சுயசாரத்தில் இருக்கிறாருன்னா குரு நல்லா வலுவாக இருக்காருன்னு அர்த்தம். ஆட்சியவர் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சுபத்துவமாக இருக்காருன்னு அர்த்தம். அப்போ ரொம்ப சுபத்துவமாக இருக்கிறாரா, கேந்திரத்தில் வந்து சுபத்துவமாக இருந்தால் என்ன அர்த்தம்? கேந்திராதிபத்திய தோஷம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அர்த்தம், ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே இந்த குரு வந்து ஏதாவது ரூபத்தில் பாவத்துவமாக ஆகணும், யாராவது பாவகங்களோட தொடர்பு இருக்கணும். அப்போ பாவகங்களோட தொடர்பு அப்படின்னாவே உங்களுக்கு பார்த்தவொடனே புரிஞ்சிருக்கும். சனி பகவான் வந்து இங்கே பார்க்குறாரு. யாரை பார்க்குறா? சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருவை பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு. ஆனால் இவங்களோட பார்வை வந்து நேரடியாக வந்து குருவுக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தா, இங்கே பாருங்க, சனி வந்து 22 டிகிரியில் இருக்கிறாரு, குரு வந்து 1 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ இந்த குருவோட பார்வை எங்கே இருக்குது, சனியோட பார்வை எங்கே இருக்குது? இவங்க 2 பேரும் ஆப்போசிட்டில் இருக்காங்க, சமசப்தமமாக இருக்காங்க. அவங்களோட பார்வை சமசப்தமமாக இருக்குது. பட் டிகிரி வைஸ் பார்க்குறப்ப இல்லை. அதே மாதிரி செவ்வாய்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்வை, செவ்வாயோட பார்வை குருக்கு இருக்குது. ஆனால் உண்மையாக அவர் வந்து பார்க்குறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு குருவுக்கும் செவ்வாய்க்கும் எத்தனை டிகிரி வித்தியாசம்? 19 டிகிரி வித்தியாசம். அப்போ 19 டிகிரி வித்தியாசன்றப்ப அங்கே பார்வை வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. பட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே பார்வை இருக்கணும். இருந்துச்சுனாக்கா அங்கே அவர் கொஞ்சம் பாவத்துவமாக ஆகிடுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே தோஷம் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதேமாதிரி இங்கே சனியும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 22 டிகிரியில் இருக்குது. அப்போ எவ்வளோ டிகிரி வித்தியாசம்? குருக்கும் சனிக்கும் 21 டிகிரி வித்தியாசம். அப்போ 21 டிகிரி விலகி பார்க்குறாங்கன்னா அங்கே பார்வை வந்து ரொம்ப குறைந்த அளவு தான் இருக்காங்க, பவராக இல்லை. அந்த பார்வை வந்து பவராக. அப்போ பார்வை வந்து எத்தனை டிகிரியில் இருந்தால் பவராக இருக்குன்னு அர்த்தம்? ஃபஸ்ட்டு வந்து சரி நான் சொல்கிறாருங்க. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து இங்கே பார்க்குறாரு, இங்கே 1 டிகிரியில் இருக்காருன்னா அவர் இங்கேருந்து பார்க்குறாரு பாருங்க, இங்கே இருக்கார் குரு, புள்ளி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இங்கே இருக்கிறாரு குரு. அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் எங்கே பார்க்குறாரு? இங்கே பார்க்குறாரு, அங்கே பார்க்குறாரு. அப்போ அங்கே பார்க்குறாருன்னா உங்களுக்கு சனி எங்கே பார்ப்பாரு? சனி 22 டிகிரியில் இருக்காரு. அப்போ 22 டிகிரியில் இருக்காருன்னா அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே இருக்கிறாரு. இது வந்து 0 டிகிரின்னு வச்சுங்க, இங்கே இருக்கார் 22 டிகிரினாக்கா. அப்போ 22 டிகிரி இங்கேருந்து அவர் எங்கே பார்ப்பாரு? இங்கே பார்ப்பார். ஆனால் குரு இங்கே இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்வைன்றது எந்த இடத்துல பார்வை இருக்கோ அந்த பாயிண்ட்ல இருந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 டிகிரி, இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து பார்வை வந்து விழுகுது அப்படின்னாக்கா இங்கேருந்து ஒரு 5 டிகிரி, இங்கேருந்து ஒரு 5 டிகிரி ஃபஸ்ட்டு இதில் வந்து நல்லா பவராக இருக்கும் அந்த பார்வை. இப்போ இங்கேருந்து பார்க்குறாருன்னு வைங்களேன், சனியோ குருவோ யாராவது பார்க்குறாங்க, இங்கே பார்வை பார்த்தீங்கன்னாக்கா இப்படி போகும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த பக்கம் 5 டிகிரி, இந்த பக்கம் 5 டிகிரி, அப்போ மொத்தம் 10 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்வை நல்லா பவராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வைடாக போக பார்வை வந்து விலகி போயிட்டே இருக்கும். அங்கே பார்வை
ஒளியோட தன்மை பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ ஒளியோட தன்மை குறையுது அப்படின்றப்ப, அப்போ இங்கே சனி பகவான் இங்கே பார்க்குறப்ப பாவத்துவமான பார்வை வந்து அங்கே பெரிய அளவில் அங்கே படலை. ஆனால் இங்கே பாப தொடர்பு அங்கே இருக்கணும், குருவுக்கு வந்து இருக்கணும். இருந்தாக்கா அங்கே கேந்திராதிபத்திய தோஷம் முழுமையாக வேலை செய்யாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. குறையும், அதோட பவர் வந்து குறையும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். அப்போ இந்த பார்வை சம்மந்தப்பட்டதை புரிஞ்சுக்கிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் வந்து இந்த பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா பலன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் ஒரு 5 டிகிரி, இந்த பக்கம் ஒரு 5 டிகிரி, அதுக்கப்புறம் இன்னொரு 3 டிகிரி வச்சுங்க கணக்கு, இங்கேருந்து இங்கே. அப்போ இன்னொரு 3 டிகிரிக்கு நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கிட்டிங்கனாக்கா இதுக்கு மேலே வர பார்வை வந்து பெரிய அளவில் வந்து தாக்கத்தை வந்து பண்ணாது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குறைஞ்சி தான் பண்ணும். அப்போ இதில் வந்து இந்த பக்கம் ஒரு 8 டிகிரி, இந்த பக்கம் ஒரு 8 டிகிரி, டோட்டலாக வந்து நல்லாயிருக்கும். அப்போ 8 8 16 டிகிரி. அப்போ சென்டர் பாயிண்ட்லேருந்து டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா 8 8 டிகிரி அப்படின்றப்ப டோட்டலாக 16 டிகிரி. அப்போ 16 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 10 டிகிரி நல்லாயிருக்கும். அப்போ இது புரிஞ்சுங்க. அப்போ இந்த இடத்துல அப்போ சனியோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா குருவுக்கு பெரிய அளவில் இல்லை. அதே மாதிரி செவ்வாயோட பார்வை பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை. ஆனாலும் சுபத்துவம் முழுசாக சுபத்துவமாக தான் இருக்காரு. பட் என்னென்னா அங்கே குறைந்த அளவு பாவத்துவமான பார்வை போகிறனால, அங்கே குறைந்த அளவு பாவத்துவமாக இருக்கிறனால இந்த ஜாதகர் வந்து படிப்பாங்க, படிப்புக்கு பெரிய பாதிப்பு வராது. அப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா அம்மாவோட இடம். அப்போ அம்மா வந்து சந்திரன் வந்து எங்கே இருக்கிறாங்க, அவங்க பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ அம்மா வந்து இந்த ஜாதகருக்கு நல்லா கூட இருந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்தையும் படிக்கிற விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், பிள்ளைங்களோட இந்த ஜாதகரோட சுகம், அதாவது சுகம்ன்றது என்னது, அவங்களுடைய உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயமா எதுவாக இருந்தாலும் அந்த கேரிங் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவங்க அம்மா. அப்போ குரு இல்லைங்களா, அந்த வீட்டில் 4ஆம் வீட்டு அம்மாவோட இடம் இல்லை. அப்போ நல்ல விதமாக அவங்கள கேர் பண்ணிக்குவாங்க. அப்படி இருக்கிறப்ப இங்கே குரு ஆட்சியாக இருக்கிறனால இந்த மாதிரி வேலை நடக்கும். அப்போ இந்த ஜாதகர் வந்து மேற்படிப்பு படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா அப்படின்னா படிப்பாங்க. என்னதான் விலைக்கு பார்த்தாலும் அந்த ராசியில் படுது அங்கே குறைந்த அளவு படுறதுனால, ஏதோ இப்போ சனி மட்டும்தான் பார்க்குறாரு அப்படின்னாக்கா, இல்லை செவ்வாய் மட்டும்தான் பார்க்குறாருன்னா ஓகே. இப்போ இவங்க 2 பேருமே பார்க்கறனால அங்கே குறைந்த அளவு பாவத்துவமாக ஆகிறாரு குரு பகவான். அப்போ வந்து கேந்திராதிபத்திய தோஷம் வந்து அங்கே பெரிய அளவில் வேலை செய்யாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது கேது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்காரு. சரி, அவர் இருக்கட்டும். சந்திரன் அப்போ சந்திரன் வந்து 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. 9ஆம் வீடு யாரோட வீடு, அப்பாவோட வீடு. அப்போ அந்த 9ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னங்க, அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெரிய மனுஷங்களோட ஆதரவு கிடைக்கிறது, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரனுக்கு அங்கே தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் அங்கே ஒளி இருக்குது. தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் ஒளி இருக்குது. இங்கே வக்ரம் எதாவது இருக்குதா பாருங்கள், வக்ரம் வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா சூரியன் இங்கே இருக்காரு. சூரியனுக்கு 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும் வக்ரம். 5 6 7 8 9 இதுக்குள்ள வக்ரம். சந்திரனுக்கு வக்ரம் கிடையாது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செவ்வாய் குரு இவங்கெல்லாம் இங்கே இந்த பக்கம் இருந்தால், சனி இதெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வக்ரம் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவங்கெல்லாம் இல்லை. அப்போ இங்கே வக்ரம்ன்றது இல்லை. அப்போ எங்கே பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து 9ஆம் வீட்டில் இருக்காருன்னா சந்திரனுக்கு ஒளி இருக்குது. அவர் தேய்பிறை தான். ஏன்னா சூரியன் இங்கே இருக்காருன்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமி. அப்போ இங்கே அப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கட்டத்துக்கு மேலே வர ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப இருள்தன்மை ஆகிடும். இருள்தன்மை ஆகிட்டே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறனால ஒளி இருக்குது. அப்போ ஒளி இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு சந்திர அதியோகம் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம். அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து எங்கே பார்க்குறாரு, குருவுக்கும் சந்திரனுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன எப்படி நம்ம எடுக்கலாம் கணக்கு. குரு பார்வை நம்ம சொல்லிடுவோம். அப்போ குரு பார்வை எங்கெங்கே இருக்குது பாருங்க. குரு பார்வை 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட பார்வை 5 7 9 3 பார்வை எங்கெங்கே படுதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ 7ஆம் பார்வை 5ஆம் பார்வை இங்கே, 7ஆம் பார்வை இங்கே படுது இல்லைங்களா. அப்போ குரு 1 டிகிரியில் இருக்காரு. அப்போ 1 டிகிரினாக்கா உங்கள் இங்கே படுது, குரு பார்வை இங்கே படுதுன்றல. அப்போ சனி பகவான் 22 டிகிரியில் இங்கே புள்ளி வச்சுருக்கு பாருங்க. இங்கே இருக்காரு.
அப்போ இங்கே சந்திரன் வந்து 26 டிகிரி. அப்போ சந்திரன் எங்கே இருக்காரு? சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 26 டிகிரி, இங்கே இந்த கோட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டார் இங்கே. அப்போ குருவோட பார்வை இங்கே படுது. அப்போ இங்கே படுதுனாக்கா உங்களுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? சந்திரனுக்கும் குருவோட பார்வைக்கும் எத்தனை டிகிரி வித்தியாசம் இருக்குது? 5 டிகிரி வித்தியாசம் இருக்குது. ஆமாம், 5 டிகிரி வித்தியாசம் இருக்குது. 5 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்போ அந்த 5 டிகிரி நம்ம தான் ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா? பார்வை எத்தனை டிகிரி? இந்த பக்கம் ஒரு 5, சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் ஒரு 5 டிகிரி, இந்த பக்கம் ஒரு 5 டிகிரி. அப்போ அந்த 5 டிகிரிக்குள்ளே வந்துருச்சிங்களா? அப்போ மொத்தம் ஒரு 8 டிகிரி, இந்த பக்கம் ஒரு 8, இந்த பக்கம் மொத்தம் 16 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒளி இருக்கும். அப்போ 16 டிகிரினாக்கா இங்கே சனிக்கு வந்து பெரிய அளவில், இங்கே குருவோட இது அங்கே பெரிய அளவு படலை. பட் இருந்தால் அந்த ராசியை பார்க்கறனால ஓரளவுக்கு சுபத்துவமாக இருக்கும். இந்த சனி சுபத்துவமாக ஆகுறாரு, ஓரளவுக்கு தான், ரொம்பலாம் கிடையாது, ஓரளவுக்கு ஆகுறாரு. பட் இருந்தாலும் சனி பகவான் அவர் ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்காரு, நட்பு வீட்டில் உட்காந்துருக்காரு, அதை புரிஞ்சுங்க. ஓகே, இந்த இடத்துல சந்திரனை வந்து குரு பார்க்குறாரு. ஆனால் 6ஆம் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் தெரியும். குருவுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி வைஸ் பார்க்குறப்ப குரு பார்வை சந்திரனுக்கு இருக்குது. அப்போ அங்கே குரு சந்திர யோகம். அப்போ அவங்க சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனோட சப்போர்ட் வந்து இந்த ஜாதகம் நல்லாயிருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை இங்கே இருக்குது. ஏற்கனவே வந்து ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்குது. இதில் குரு பார்வை வேறு இங்கே படுது. அப்படி இருக்கிறப்ப இவர் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இங்கேருந்து இங்கே பார்க்குறாரு. அதாவது இங்கே பார்க்குறாருன்னா இங்கே இப்போ 26 டிகிரி இங்கே இருக்குனாக்கா இதுக்கு நேராக எங்கே வருங்க? இங்கே வருது 26 டிகிரி. இங்கே பார்க்குறாரு. அப்படின்றப்ப குரு வந்து எங்கே இருக்காரு? 1 டிகிரி இங்கே இருக்கிறன்னு வைங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே. அப்போ சந்திரனும் பார்க்குறாரு, அப்போ குருவை பார்க்குறாருன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு, புதுசாக இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை. அவங்களுக்குலாம் டக்குன்னு இந்த டிகிரியை பார்த்தா பட்டுன்னு அவங்களுக்குலாம் வந்துடும். டிகிரியை பார்த்துட்டாவே, அந்த கிரகத்தை பார்த்து எத்தனை டிகிரியில் இருக்குது அப்படின்னாவே அது எந்த சாரத்தில் இருக்குது, என்ன இது, அது எந்த பாதத்தில் இருக்குது, டக்கு எல்லாம் சொல்லிடுவாங்க. பட் இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லை. பார்வை வந்து சென்ட்ரு பார்வை. இப்போ ஒரு டார்ச் லைட் அடிக்குதுனாக்கா உங்களுக்கு எப்படி அடிக்கும்? பார்வை இப்படி அடிக்கும். வி மாதிரி போகுதுங்களா? இப்படி தானே போகுது. அப்போ இப்படியே போக பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? இது வைட் ஆகும். அப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சென்ட்ரு பாயிண்டில் அடிக்கிற நல்ல ஒளி அங்கே இருக்கும். அது பக்கத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படியே போக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்மியாகிட்டே இருக்கும் அந்த ஒளி. நம்ம அதனால தான் நான் சொன்னேன், ஆரம்பத்தில் ஜோதிடத்தை வந்து ஒளியாக புரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா டோட்டலாகவே நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ ஒளி வந்து அந்த கிரகத்து மேலே படுதா இல்லையா, அது அந்த ஒளி வந்து சுப ஒளியா பாவ ஒளியா, டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒளி தத்துவத்தோட எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரி, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சந்திரனுக்கு குரு பார்வை இருக்குது. சந்திரனோட ஒளியும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே, ஏன்னா அவர் ஒளி பொருந்தியதாக இருக்கிறாரு. அதனால வந்து அவர் இருள் சந்திரன் கிடையாது. தேய்பிரையாக இருந்தால் அவர் இருள் சந்திரன் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவரோட ஒளி வந்து இங்கே சூருங்க. அப்போ இங்கே இன்னும் சுபத்துவமாகுது. குரு வந்து இன்னும் சுபத்துவமாகிறாரு. பட் அங்கே இந்த இடத்துல குரு பொறுத்த வரைக்கும் சுபத்துவம் பாவத்துவம் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஆனால் அதிகமாக சுபத்துவம் தான் இருக்குது, பாவத்துவம் வந்து கம்மியாக இருக்குது. இதை புரிஞ்சுங்க. ஏன்னா இந்த இடத்த ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை நான். ஏன்னு கேட்டிங்கனாக்கா புரிஞ்சுங்க. ஏன்னா இந்த கேந்திராதிபத்திய தோஷம்ன்றனால தான் நான் ஏன்னா கேந்திராதிபத்திய தோஷம் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப மைனூட்டாக நம்ம பார்க்கணும். இந்த சுபத்துவம் பாவத்துவம் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவர் மேற்படிப்பு படிப்பு வரும். மேற்படிப்பு படிப்பாரா படிக்க மாட்டாரா? இவர் படிப்பு வருமா வராதா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். என்ன இன்னொரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே ஆரம்ப கல்வி வந்து 2ஆம் இடம். அப்போ 2ஆம் வீட்டோட அதிபதி இப்போ எங்கே உட்காந்துருக்காரு? அவர் புதன் வீட்டில் ஃபேவரான வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. அந்த வீட்டு அதிபதி இங்கே மறையிறாரு 12ஆம் வீட்டில். பட் மறைஞ்சாலும் இங்கே 26 டிகிரியில் இருக்கிறாரு. 26 டிகிரி. அப்போ 26 டிகிரின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் குரு வீட்டு பக்கத்தில் வந்துட்டார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால் இங்கே ஆரம்ப கல்வி அவருக்கு எப்படி இருந்திருக்கு. இன்னொரு விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா சனி வந்து எப்பயுமே இருக்கிற இடத்தையும் கெடுப்பார், பார்க்குற இடத்தையும் கெடுப்பார். சனிக்கு சுபத்துவம் நம்மளுக்கு கிடைக்கணும். சனி சுபத்துவமாக இருக்கணும். அப்போ இங்கே இந்த டிகிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே டைரெக்டாக குரு வந்து சனியை பார்க்குறாரு, சனி வந்து புதனை பார்க்குறாரு, சனி வந்து மறுபடியும் சமசப்தமாக குருவும் சனியும் பார்க்குறாங்க. அதே மாதிரி சனி பகவானை வந்து கேதுவை பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு எடுக்கலாம்.
ஆனால் ஒவ்வொருத்தரும் எந்தெந்த டிகிரியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பலன் எடுக்கிறதுக்கு நுணுக்கமாக பார்த்தோம்னா ஈஸியாக எடுத்துடலாம். அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா படிப்பு நல்லாயிருக்கும். அப்பாவோட இடத்துல சந்திரன் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த வீட்டு அதிபதி சூரியன் வந்து இங்கே லக்னத்தில் உட்காந்துருக்காரு. அவர் வந்து சுபத்துவ வீட்டில் தான், யார் குருவோட இயற்கை சுபரோட வீட்டில் உட்காந்துருக்காரு. அவர் ஆட்சியர். ஓகே, இது வந்து ஏற்கனவே 2-3 தடவை சொல்லியாச்சு. சரி, இதை புரிஞ்சுங்க. அப்போ அந்த சந்திரன் அங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்ப அவரோட பார்வை இங்கே படுது, இங்கே தான் படுது. அதோட ஒளி இங்கே வந்து ஒளி சிதறல் வந்து இங்கே படும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் படுது, 3 இடத்துக்கும் படுது. அந்த 3 இடத்துல குரு எத்தனை டிகிரியில் உட்காந்துருக்காரு, எங்கே படுது, இப்போ இந்த ஸ்தானத்தில் எவ்வளோ படுது, இந்த ஸ்தானத்தில் எவ்வளோ படுது அப்படின்றத புரிஞ்சுங்க. குரு இது சந்திரனோட பார்வை. சந்திரனோட பார்வைனா 3 பார்வை கிடையாது. நீங்கள் ஒன்று வந்து 3 இடத்துக்கு படுது அப்படின்னாக்கா 3 பார்வை இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் அது மாதிரி நினச்சிக்கிறாங்க. சந்திரனுக்கு ஒரு பார்வை தான். அது ஒளி பொருந்தியதாக இருந்தாலும் சரி, ஒளி பொருந்திய, அதாவது இருள் சந்திரனுக்கு பார்வையே இருக்காது. அதுதான் இருளாகி போச்சு. அப்புறம் அங்கே இது ஒளியே இல்லையே. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒளி பொருந்திய சந்திரன் வந்து நேராக பார்க்குறாருன்னா அந்த ஒளி பண்ணி இப்போ இங்கே இருக்கிறாரு சந்திரன், அவர் நேராக வந்து இந்த டிகிரியை விட்டுருங்க, அவர் நேராக இங்கே பார்க்குறாரு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 100% வந்து ஒளி இங்கே படும். அப்போ இதோட ஒளி சிதறல் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் படும்ல. அதனால தான் சொல்கிறது. இப்போ இங்கே வந்து இந்த டிகிரி வைஸ் பார்க்குறப்ப இங்கே 100% பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வரும். பட் ஒளி வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. பட் ஒளி இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே படம். இதோட ஒளி சிதறல் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் படம். இங்கேருந்து கொஞ்சம் படம். 26 டிகிரி இல்லைங்களா. அப்போ இங்கேருந்து இங்கே, அப்போ இங்கேருந்து இங்கே, அப்போ இங்கேருந்து இங்கே, இந்த 3 இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒளி சிதறல் படம். பட் ஒளி வைடாகிறப்ப அந்த ஒளியோட இது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்கும். இது புரிஞ்சுங்க. இது வந்து சந்திரனுக்கு மட்டும் கிடையாது, பொதுவாக எல்லா கிரகத்திலும் தான். இருள் கிரகமாக இருந்தாலும் சரி, சுப கிரகமாக இருந்தாலும் சரி, எந்த கிரகமாக இருந்தாலும் இதுதான் வந்து நம்ம ப்ரொசீஜர். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து என்ன படிப்பார் அப்படின்னா, இன்ஜினியரிங் படிப்பாரா, இல்லை சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட புதன் சம்மந்தப்பட்ட படிப்பு படிப்பாரா, இல்லை செவ்வாய் சம்மந்தப்பட்டது படிப்பாரா? இப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்டது அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, மருத்துவம். ஃபஸ்ட்டு மருத்துவம் சம்மந்தப்பட்டது. அடுத்தது புதன் சம்மந்தப்பட்டது அப்படின்னாக்கா கணக்கு சம்மந்தப்பட்டது. அங்கே ஐடி சாஃப்ட்வேரு, அங்கே சிஏ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்லாம் வருது இல்லைங்களா, அந்த கணக்கு சம்மந்தப்பட்டது. அப்புறம் ஐடி சம்மந்தப்பட்டது. மொத்தத்தில் தொலைத்தொடர்புத்துறை. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாஃப்ட்வேர்னால் இந்த மென்பொருள் சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புதனோட சம்மந்தப்பட்டது. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸில் ராகு வரும். ஸோ அதை விட்டுருங்க. நம்ம வந்து மெயினாக புதனா, சனியா, செவ்வாவா, இதில் பார்த்தீங்கன்னாக்கா அதிக சுபத்துவமாக எந்த கிரகம் இருக்குது, அதிக சுபத்துவமாக இருக்கிற கிரகம் பார்த்திங்கன்னா அந்த தொழில் அமையும், அதனோட படிப்பு படிப்பாங்க. மெயினாக வந்து அவங்களோட எண்ணங்கள், சிந்தனை, செயல்பாடு இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரி போகும். அப்போ இந்த இடத்துல சனிக்கு குரு பார்வை இருக்குதா, சனி 10ஆம் வீட்டில் தான் இருக்கிறாரு. அப்போ 10ஆம் வீடுன்றது என்னது, ஜீவனஸ்தானம். அப்போ படிப்புக்கு உண்டான ஸ்தானத்தில் யார் இருக்கா, அவர் குரு அங்கேயே இருக்கிறாரு. படிப்புக்கு உண்டான ஸ்தானம் குரு அங்கேயே இருக்கிறாரு. அவர் வந்து நேர்மறையான ப்ரொசீஜராக படிக்கிறதுக்கு உண்டான கிரகம் குரு, அவர் அங்கேயே இருக்கிறாரு. அவர் கேந்திராதிபத்திய தோஷமாக இருந்தாலும் மற்ற கதையெல்லாம் இப்போ உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகே. அப்போ இவருக்கு படிப்பு வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல விதமாக தான் படிப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே செவ்வாய் வந்து குருவோட வீட்டில் உட்காந்துருக்காரு. இப்போ செவ்வாய்க்கும் ராகுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவு அங்கே 12 டிகிரி வித்தியாசம் இருக்கிறதுனால அங்கே இந்த ஜாதகர் பொறுத்த வரைக்கும் புதனோட படிப்பு படிப்பாரா, செவ்வாயோட படிப்பு படிப்பாரா, சனியோட படிப்பு படிப்பாரா? அப்போ சனியோட இது பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன். அவர் வந்து ரொம்ப சுபத்துவமாக இல்லை. பட் அவர் ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில், செவ்வாயோட வீட்டில், ஆகாத வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அந்த செவ்வாய் வந்து எங்கே உட்காந்துருக்காரு, லக்னத்திலே உட்காந்துருக்காரு. அப்போ லக்னத்தை இந்த புதன் செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்காருன்னா அப்போ புதன்றது என்னது, மொத்தத்தில் அறிவு சம்மந்தப்பட்ட, அப்போ படிப்பு சம்மந்தப்பட்டார். அவர் 26 டிகிரியில் வேறு உட்காந்துருக்காரு. அதெல்லாம் நீங்கள் வந்து கணக்கில் வச்சுங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் சனி சம்மந்தப்பட்ட படிப்புக்கு சான்சஸ் இருக்குது. அது வந்து ஒரு குறைந்த அளவு இருக்குது. அதே போல் புதன் சம்மந்தப்பட்டது படிக்கிறதுக்கு சான்சஸ்ஸு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மூன்றாவது நிலையாக வச்சுக்கலாம். அப்போ அந்த ஐடி சம்மந்தப்பட்டது 3ஆவது நிலையாக வச்சுக்கலாம். சனி சம்மந்தப்பட்ட
படிப்பு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலையாக வச்சுக்கலாம். சனி சம்மந்தப்பட்ட படிப்பு 2வது நிலையாக வச்சுக்கலாம். புதன் வந்து பார்த்திங்கனாக்கா 3ஆம் நிலையாக வச்சுக்கலாம். முதல் நிலையாக வந்து யார் வச்சுக்கணும்? செவ்வாய் சம்மந்தப்பட்ட படிப்பு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய் வந்து இங்கே லக்னத்திலே இருக்கிறாரு. லக்னன்றது யார்? இந்த ஜாதகர். இந்த ஜாதகர் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு லக்ன புள்ளிக்கும் செவ்வாய்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா 20 டிகிரி வித்தியாசம் இருக்குது. சாரி, அவங்க 20 டிகிரி, இவங்க 14 டிகிரி. லக்ன புள்ளி 14 டிகிரி, செவ்வாய் வந்து 20 டிகிரி. அப்போ எவ்வளோ டிகிரி வித்தியாசம் இருக்குது? 6 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த ஜாதகருக்கு எண்ணங்கள், சிந்தனை, செயல்பாடு எல்லாம் செவ்வாய் சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும். சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நல்லா கோபமும் வரும். ஆனால் கோபம் வந்தாலும் மட்டுப்படும். ஆனால் லக்னத்திலே அங்கே ராகு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எதில் தேடல் இருக்கும்? அப்போ இந்த லக்னத்துக்கும் லக்ன புள்ளிக்கும் செவ்வாய்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா 6 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த ஜாதகருக்கு அந்த மருத்துவம் சம்மந்தப்பட்டது படிக்கணும் ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க. ஏன்னா குருவோட வீடு வேறு, அவர் ஆட்சியாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அங்கே ராகு வேறு இருக்கிறதுனால ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ படிப்பு சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த படிப்பு? மருத்துவம் சம்மந்தப்பட்டது. டாக்டருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கு இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா சனியும் வந்து சுபத்துவம் பெரிய அளவில் இல்லை, புதனுக்கும் பெரிய அளவில் இல்லை. ஏன் புதனுக்கு இல்லை? குரு இங்கே பார்வை இருந்தாலும் அங்கே பெரிய அளவில் பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா குரு வந்து இங்கேருந்து இங்கே தான் பார்க்குறாரு. 1 டிகிரி இங்கே பார்க்குறாரு. அப்போ குரு வந்து இங்கே பார்க்குறாரு அப்படின்னா உங்களுக்கு புதன் வந்து இங்கே இருக்க இந்த எண்டில் இருக்கிறாரு. பாருங்க, அப்போ இங்கே குரு பார்வையினால இங்கே சுக்கிரன் 24 டிகிரி இருக்கிறனால சுக்கிரன் இங்கே இருக்காருன்னு வைங்க. அப்போ சுக்கிரனுக்கும் குருவோட பார்வைக்கும் எத்தனை டிகிரி வித்தியாசம் இருக்கு? இதில் ஒரு 6, இதில் அப்போ 7 டிகிரி வித்தியாசம் இருக்கு. அப்போ 7 டிகிரி வித்தியாசம் இருக்குனாக்கா அப்போ சுக்கிரன் அப்போ இங்கே வந்து 0 டிகிரின்னு வைங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 டிகிரி அப்படின்றப்ப இந்த பக்கம் ஒரு 8, இந்த பக்கம் 8 அப்படின்றப்ப அங்கே சுக்கிரனை பார்க்குறாரு. அப்போ 11ஆம் இடம் அங்கே லாபஸ்தானம். 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்போ இந்த சுக்கிரன் வந்து 6ஆம் வீட்டு அதிபதி ப்ளஸ் 11ஆம் வீட்டு அதிபதி. அப்போ லக்னத்துக்கு 6ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான், 11ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். அப்போ அந்த 6ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டில் ஆட்சி ஆகிறாரு, துலாத்தோட வீட்டில். அப்போ சுக்கிரனுக்கு குருவோட பார்வை இருக்குது. இங்கே பாருங்கள், இதை பார்க்குறப்பே பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனுக்கு பார்வை இல்லாத மாதிரியே இருக்கும், சனிக்கு தான் பார்வை இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் இங்கே சந்திரனை தான் பார்க்குறாரு, சனியை வந்து பெரிய அளவில் அங்கே பார்க்கல. அதே மாதிரி குரு பகவானை வந்து இங்கே புதனை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஆனால் டிகிரி வைஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சுக்கிரனை தான் பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு புதன் வீட்டில் சனி இருக்காரு, செவ்வாய் வீட்டில் புதன் இருக்கிறாரு. அப்போ செவ்வாய் வந்து குருவோட வீட்டிலே இருக்கிறாரு, அவருக்கு ஃபேவரான வீட்டிலே இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே ராகு இருக்கிறனால அங்கே செவ்வாய் சம்மந்தப்பட்ட படிப்புக்கு ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ராகுனாலே என்னதுங்க, ஒரு தேடல், இன்னும் மேலும்னு ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இன்னும் மேலும்ன்றது எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்? செவ்வாய் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். அப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் அப்படின்னாவே மருத்துவம் சார்ந்த அந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட, இல்லைங்களா? அடுத்தது யூனிஃபார்ம் சர்வீசஸ் என்று சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் இந்த செவ்வாய்க்கு வந்து நேரடியான சுபத்துவம் இல்லை. அங்கே வந்து ஒரு 50% வந்து குருவோட வீட்டில் இருக்கிறாரு, அந்த குரு வந்து ஆட்சியாக இருக்கிறாரு, அதனால சுபத்துவமாக இருக்குது. ஒரு 50% நம்ம சொல்லலாம். இன்னொரு 50% அவருக்கு குரு பார்வை இருக்கணும். இருந்தால் குரு பார்வையோ இல்லை சுக்கிரனோட பார்வையோ இல்லை சுக்கிரன் இணைவோ ஏதோ ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். அதனால் வந்து 50% வந்து அங்கே சுபத்துவமாக இருக்குது செவ்வாய். இருந்தாலும் அங்கே லக்னத்தில் இருக்கிறாரு. அப்போ லக்னாதிபதி அவங்க நல்ல விதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ராகு வந்து அந்த வீட்டு அதிபதி போலேயே வேலை செய்வார். அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்கிற தசாபுக்தி சந்திர திசை சுக்கிர புக்தி, சந்திர திசை சூரிய புக்தி. அடுத்தது அது முடிஞ்சவொன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இங்கே +1, இங்கே பார்த்தீங்கன்னா +2 முடிச்சிடுவாங்க. முடிச்சுட்டு
அடுத்தது செவ்வாய் தசை செவ்வாய் பக்தி வருது இல்லைங்களா? அடுத்தது செவ்வாய் தானே, அப்போ செவ்வாய் தசை செவ்வாய் பக்தி வருது இல்லைங்களா? செவ்வாய் தசை செவ்வாய் பக்தியில் வந்து அவங்க போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. மருத்துவத்துறை போகிறதுக்கு, மருத்துவத்துறையில் படிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அதில் கிடைக்கல அப்படின்னா செவ்வாய் ராகில் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே செவ்வாய் ராகவும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒன்றா இருக்கிறாங்க, குருவோட வீட்டில் இருக்கிறாங்க. கரெக்டாக செவ்வாய் தசையே வருது, செவ்வாய் தசையாக வருது. பட் செவ்வாய் தசை வருதுனாக்கா அந்த இடத்துல வந்து மருத்துவ படிப்புக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்குது. அதே சமயத்தில் உடல் ரீதியாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் பார்த்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் லக்னத்தில் இருக்கிற என்னதான் சுபத்துவமாக அதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை வந்து சரியாகும், ரொம்ப பாதிப்பு வராது. சின்ன சின்ன பிரச்சனை உடல் ரீதியாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வரும், வந்து சரியாகும். அதனால் வந்து பார்த்துக்கணும். ரெண்டாவது, இந்த ஜாதகரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவத்துறைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப அடுத்தது சுக்கிரன். ஸோ மருத்துவத்துறையில் இவங்க படிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. முதல் நிலையா, இரண்டாம் நிலையா சனி சம்மந்தப்பட்டது, மூன்றாம் நிலையா புதன் சம்மந்தப்பட்டது. சரி, வேலை சம்மந்தப்பட்டது எப்படி இருக்கும் இவங்களுக்கு? எப்படின்னா, வேலைக்குனாக்கா உங்களுக்கு எந்த இடம் போகணும்? டக்குன்னு 6ஆம் இடம் போகணும். அப்போ 6ஆம் இடம், இப்போ 6ஆம் வீட்டோட அதிபதி அவர் 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 11ஆம் வீடு என்னது? லாபஸ்தானமா? வேலைக்கு உண்டான இடம், கடன், நோய், எதிரி, வேலை, வம்பு வழக்கு. இந்த இடம் 6ஆம் இடம். கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு, வேலை, ஒரு அடிமை வேலை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வேலை சம்மந்தப்பட்டது அப்படின்னாவே உங்களுக்கு இந்த வீட்டு அதிபதி லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ வந்து வேலைக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இப்போ இவங்க தொழில் செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழிலுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா சனி வந்து அவங்க தனிச்சு இருக்காரு, புதனோட வீட்டில் இருக்கிறாரு. அந்த இப்போ சனிக்கு வீடு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் 12ஆம் வீட்டில் மறையிறாரு. பட் மறைஞ்சாலும் புதனுக்கு எங்கேயுமே மறைவு இல்லைன்னு வைங்க. பட் இருந்தாலும் சனி வந்து தனிச்சு இருக்காரு. சனி வந்து இருக்கிற இடத்துக்கு எடுப்பார், பார்க்குற இடத்துக்கு எடுப்பார். சனியோட பார்வை வரை இங்கே இருக்குது புதனுக்கு. அவர் பாருங்க 22 டிகிரியில் சனி இருக்கிறாரு, 26 டிகிரியில் புதன் இருக்கிறாரு. சனி பார்வை இங்கே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் வந்து டோட்டலாக கால்குலேட் பண்ணிக்கணும். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு மருத்துவம் சம்மந்தப்பட்டது படிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதன் மூலயமா வேலை லாபகரமாக பண்ணுவார். சுக்கிரன் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு. ஓகே, அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் படிக்கிறதுக்கு இந்த ஜாதகருக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா லக்னத்திலே செவ்வாய் இருக்கார் இல்லைங்களா? லக்னத்திலே செவ்வாய் இருக்கார். அப்போ ராகு அங்கே இருக்கிறாரு. அங்கே சூரியனை விட்டுருங்க, அங்கே சூரியன் தான் வந்து ராகு வந்து ரொம்ப க்ளோஸில் இருக்கிறனால அங்கே சூரியனுக்கு பாதிப்பு அதிகம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரோட அப்பா வந்து பிரிஞ்சிருக்கிறாரு. ஆக மொத்தம் இந்த ஜாதகரும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு இருக்கிறது தான் நல்லது, 2 பேருக்குமே நல்லது. ஆனால் இந்த ஜாதகருக்கு ஃபினான்ஷியலாக எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்பா பண்ணுவார், அவரோட சப்போர்ட்டில் தான் எல்லாமே நடக்கும். ஆனால் அவர் பிரிஞ்சு இருக்கிறது நல்லது. பிரிஞ்சிருக்க நல்லது இல்லை, அப்படி தான் இருப்பாங்க. இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே இருக்கிறாரு, இந்த ஜாதகரோட அப்பா வெளியே இருக்கிறாரு. அவர் வந்து சரி நம்ம சொந்த ஊருக்கு போயிடலாம், சொந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னாக்க டக்குனு இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா +2 முடித்தவொடனே இவங்க காலேஜுக்கு போயிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருவாங்க. அப்போ காலேஜ் போயிட்டாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா மேற்படிப்பு படிக்கிறதுக்கு கண்டிப்பாக செவ்வாய் திசையிலேயே அவங்க மருத்துவம் படிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ராகுல பார்த்தீங்கன்னாக்கா ராகு திசை இவங்க மேற்படிப்பு படிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது 8-12 சுபத்துவம். 8-12 சுபத்துவம். வெளிநாடு போகிறதுக்கு, வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக. ஏன்னு கேட்டிங்கன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ 8ஆம் இடம் சுபத்துவம். அடுத்தது 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ 8-12 சுபத்துவம். அப்போ இங்கே புதனும் இருக்கிறாரு. பட் டிகிரி வைஸ் கொஞ்சம் விலகி இருந்தாலும் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு வெளியே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ப்ரெடிக்ஷன். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இதுதான் வந்து ப்ரெடிக்ஷன். அதனால் வந்து இந்த ஜாதகர் மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முதல் நிலையாக, இரண்டாம் நிலையாக சனி சம்மந்தப்பட்ட படிப்பு, இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, மூன்றாம் நிலையாக புதன் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறதுக்கு
சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த கிளாஸில் என்னன்றது பார்ப்போம். நன்றி.